ஹலோ வணக்கம் கைஸ். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு சொல்லலாம், படிக்கிறது பிளான் பண்ணுற வீடியோன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸு ஜென்ரலாக பேசும்போது இங்கிலீஷ்க்கு எப்படி படிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் எப்போவுமே கேட்பேன். இந்த மார்க் வர மாட்டேங்குன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அடுத்த மெயின்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸோ எப்போவுமே கேட்குறது, நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். மெஜாரிட்டி சொல்கிறது எப்படி அப்படின்னா, டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன், கரெக்ஷன் பார்ப்பேன், டெஸ்ட்டு போடுவேன், கரெக்ஷன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் அப்படியே கையை பிசைவாங்க, அப்படியே யோசிப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்கிட்டருந்து வேறு ஆன்சர்ஸ் வராது. சரியா? ஸோ இது வந்துட்டு 100% தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் திருப்பி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். உங்கள் இங்கிலீஷ் ஷெட்யூல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இங்கிலீஷில் மார்க் வரும். உங்கள் இங்கிலீஷ் ஷெட்யூல் ஒரு 2.5 ஹவர்ஸுக்கு இருக்கணும். நீங்கள் படிக்க போகிறதே 4 சப்ஜெக்ட் தான். அதில் நீங்கள் ப்ரிலிம்ஸாக இருந்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க. அந்த 3 சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக 2.5 மணி நேரம் கொடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2.5 மணி நேரம் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு அந்த மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற அதே டைமை ஈக்குவலாக இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும். மினிமம் 2.5 ஹவர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் 2.5 ஹவர்ஸ் கொடுக்காம சடனாக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. அது நடக்காது, அப்படி வராது. சரியா? ஸோ உங்கள்ட்ட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கும்போது இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன்னா இம்ப்ரூவ் ஆகாதுங்க, நடக்காது. அது மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது. சரியா? வேறு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இங்கிலீஷுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன படிக்கனே தெரியாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்கள் டெய்லி ஷெட்யூலில் இந்த விஷயங்களை சேர்க்கணும். இந்த 3 விஷயங்களை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கிராமர் கற்றுக்கிறணும். கிராமரை ரிவைஸ் பண்ணணும். ஏகப்பட்ட கிளாஸஸ் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். நம்ம கிளாஸஸ் பார்த்தாலும் சரி, மற்ற யாருடைய கிளாஸஸ் பார்த்தாலும் சரி. பட் கிராமரை ஸ்ட்ரக்சர்டாக தெளிவாக படிக்கணுங்க. கிராமரை படிக்கிறீங்க, பட் தெளிவாக படிக்க மாட்டேங்கிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிராமர்னால் எரரில் மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த பாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், அப்புறம் கிராமர் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மொழியுடைய இலக்கணம் அந்த மொழியோடு சேர்ந்துருக்கும். கிராமர் வந்துட்டு இங்கிலீஷ் கூட கலந்துருக்கும். எல்லா கொஸ்டின்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கிராமருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். இது யாரும் கொடுக்க மாட்டா தெரியுமா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சிடுவான், வேறு வழி கிடையாதுடா அப்படின்ட்டு என்னத்தையாவது கொடுக்குறத படிச்சிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கிராமர் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, எனக்கு 15 தான் வருது, 20 ஆகணும்னா கிராமர் ஈஸியாக படிச்சிடலாங்க. 6 மாதத்துல எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். ஸோ கிராமருக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. ஒக்கேபுலரி ஒன்று நம்ம புக்கை வச்சு படிங்க, இல்லை வேறு ஏதாவது வீடியோ லிஸ்ட் எடுத்து அப்படியே வச்சு டெய்லி 3/4 மணி நேரம் படிங்க. டெய்லி 45 மினிட்ஸ் தான் நான் கேட்குறேன். கிராமர் ஒரு 45 மினிட்ஸு, ஒக்கேப் ஒரு 45 மினிட்ஸ். கிளாஸு பாருங்கள், ஒக்கேபு தனியாக படிக்காதீங்க, கிளாஸஸ் பாருங்கள். ஒக்கேப்ஸு எழுதி மட்டும் வைக்காதீங்க. ஒக்கேப்ஸ் அப்பப்போ ரிவைஸ் பண்ணணும், ப்ராப்பராக டெஸ்ட்டு போடணும், ஒரு சோர்ஸ் எடுத்து படிக்கணும். ஒக்கேப்லாம் மறக்காது. ஆக்சுவலாக நம்ம தப்பான மெத்தடாலஜியில் படிக்க போய் தான் மறக்குது, இல்லைனா மறக்காது. பிரச்சனை வந்து மெத்தடாலஜி. நம்ம சரியான மெத்தடாலஜியில் படிக்கலாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அதை சரி பண்ணணும். ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும், ப்ராப்பராக டெஸ்ட்டு போடணும். புரிஞ்சுதா? 3வது ரீடிங், ரொம்ப முக்கியமானது. ரீடிங் இந்த வாசிக்க சொன்னால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் சும்மா பிடிச்சதை வாசிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாமில் நம்மளுக்கு பிடிச்சது வராது. நியூஸ் பேப்பரில் இருந்து நம்மளுக்கு பிடிச்சது வராது, வேறு எதில் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது வராது. சரியா? ஸோ ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரீடிங்கை கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனில் டெய்லி சேர்த்துருங்க. நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்கள். லாங் எடிட்டோரியல் இருக்கும், அதை ரீட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ் கிடச்சதுன்னா ரீட் பண்ணுங்கள். பட் நியூஸ் பேப்பரில் மற்ற நியூஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. சார் நீங்கள் எடிட்டோரியல் புரியலை, ஓகே, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மற்ற நியூஸை ரீட் பண்ணிக்கலாம். பட் அந்த மற்ற நியூஸையே கடைசி வரைக்கும் ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம எக்ஸாம் லெவல் வந்துட்டு மற்ற நியூஸ் கிடையாது. நம்ம எக்ஸாம் லெவல் எடிட்டோரியல் கூட கிடையாது. அதை விட எக்ஸாம் லெவலில் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. அப்போ நம்ம லெவல் புரிஞ்சு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். ஏதோ மனசு ஆறுதலுக்காக படிக்கக்கூடாது. ஏன் லெவலை புஷ் பண்ணுற மாதிரி நான் படித்தேன்னா தான் மேலே போவோம். இப்போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன் படிச்சிட்டாப்புல, திருப்பி அடிஷன் சப்ட்ராக்ஷனே படிச்சுட்டு இருந்தாப்புலன்னா, திருப்பி அடிஷன் சப்ட்ராக்ஷனே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்?
அதே லெவலில் தான் இருப்பாருங்க, இம்ப்ரூவ் ஆக மாட்டார். இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, அடுத்தடுத்து மேலே மேலே படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ரீடிங்கையும் ஒக்காபுலரி அண்ட் கிராமர் ஸ்டடிங்க உங்கள் ஷெட்யூலில் சேர்த்துருங்க. இது 3ஐயும் ஒரு நாள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பாருங்கள். நீங்கள் மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பாருங்கள். யாருனாலும் சார் நான் 4 ப்ரிலிம்ஸ் மேலே எழுதிட்டேன், ஒரு மெயின்ஸ் எழுதிட்டேனாலே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு போகாதீங்க, மெயின் செக்ஷனல் போட்டு கரெக்ஷன் பாருங்கள். கரெக்ஷனை நோட் பண்ணி ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம்ஸை தெளிவாக சரி பண்ணுங்கள். வெறுமான டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்காதீங்க. இன்னொரு வழி இருக்குது. இன்றைக்கி கிராமரும் ஒக்காபுலரி படிச்சிங்களா, நாளைக்கு ரீடிங் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பாருங்கள். வெறும் டெஸ்ட்டு போடாதீங்க, டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பாருங்கள். ப்ராக்ரெஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு கான்செப்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. சில நேரம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருப்போம், பட் அது மார்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கனாலும் அதுக்கு 6 months கொடுங்க. நான் உடனே படிக்கணும், உடனே பாஸ் ஆகணும், உடனே மார்க் ஏறணும் அப்படிங்கிறது எதுலேயுமே நடக்காது. சரியா? ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதுங்க, 4-5 மெயின்ஸ் எழுதிடுவீங்க, அதுக்கப்புறம் மெயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, மார்க்கே வராது. 5 மார்க்கில் எல்லா மெயின்ஸும் போகும். எங்கடா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்னு தேடுனா கடைசியில் இங்கிலீஷில் தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். இங்கிலீஷில் ஒரு 15 வருது, 20 ஆக்கலாம், 20 வருது, 25 ஆக்கலான்னு தோணும். அந்த டைமில் வந்து நிற்கிறது கஷ்டம். படிக்க ஆரம்பிக்கும் போதே இங்கிலீஷ்னால் இப்படி தான் படிக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறத மண்டைக்குள்ளே ஏற்றி ஒரு பழக்கமாக கொண்டு வந்துருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். 3ல் எதையுமே விட்டுறாதீங்க. யாருனாலும் சரி, நானும் கூட சரிங்க, ஒக்காப்ஸு புது ஒக்காப்ஸ் படித்து தாங்க ஆகணும். நானும் படிக்காத வார்த்தைகள் இருக்கும். கிராமர் இன்னும் ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சென்டென்ஸ் ஸ்பிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஷார்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ரீடிங்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம சசிதர் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் கோர்சஸ்க்கு ஆஃபர் கேட்டிருந்தாங்க. ஸோ எடிட்டோரியல் கோர்ஸ் அண்டு CR+ மெயின்ஸ் கோர்ஸில் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸே கீழே போடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.